ஈரானுடைய நில அமைப்புங்கிறது ஒரு சிக்கலான ஒரு பொறி மாதிரி. ஈரானுக்குள்ள போனா நம்ம மாட்டிக்கிறதான் வேணும். ஏன்னா அந்த பக்கம் காஸ்பியன் கடல், கருங்கடல் எல்லாமே ரஷ்ய எல்லைக்கு வருது. ரஷ்யா அவங்களுடைய நட்பு நாடு. டர்க்மெனிஸ்தான், அதற்கு பிறகு இந்த பக்கம் வந்தா உங்களுக்கு ஆப்கானிஸ்தான், அப்புறம் பாகிஸ்தான். இந்த பக்கம் ஈரானுடைய முக்கியமான கடல்ங்கிறது பெர்சியன் வளைகுடா, அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் இதெல்லாம் இருக்கிறதா ஈரான். அந்த பக்கம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஈராக் இருக்குது, ஜோர்டான் இருக்குது. ஆகவே இந்த ஈரானை நில வழியாக தாக்குவது என்பது அமெரிக்காவுக்கும் சரி இஸ்ரேலுக்கும் சரி பேச்சுரிமை சேனலோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற அனைவரையும் வரவேற்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். ஈரான் நடத்தி இருக்கின்ற மிகப்பெரிய தாக்குதல் இஸ்ரேல் மீது, இஸ்ரேலுடைய இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த தளங்கள், அதாவது F-35 விமானங்கள், குண்டுவீச்சு விமானங்கள், இந்த F-35 விமானங்களை எடுத்துக்கொண்டு போய் தான் அவங்க காசா மேலேயும் குண்டு வீசுறாங்க, லெபனான் மேற்கு கரையில் இருக்கிற ஹிஸ்புல்லா மேலேயும் குண்டு வீசுறாங்க. இந்த தளங்களைத்தான் ஈரான் தாக்கி இருக்கிறது. இதில் உள்ள ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த தாக்குதல் அமெரிக்காவுக்கு தெரியாமல் நடக்கவே இல்லைங்க. ஏன்னா நிச்சயம் உளவு செயற்கைக்கோள்கள் இங்கிருந்து புறப்படுறத, ட்ரோன் புறப்பட்டு வருகின்ற பாதி வழியில கூட அவங்க கண்டுபிடிச்சு தகவல் கொடுத்திருக்கலாம். ஈரான் என்பது நீங்க இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு, ஈராக்குடைய நிலப்பரப்பு இருக்கு. அதற்கடுத்து சிரியா மற்றும் ஜோர்டானுடைய நிலப்பரப்பு இருக்கு. இங்கிருந்து தான் ஈரானுடைய ராக்கெட்டுகளோ அல்லது ட்ரோன்களோ வரணும். கிட்டத்தட்ட எப்படியும் குறைந்தது அவ்வளோ ஸ்பீடாக போனாலுமே 1 மணி நேரம் ஆகும். இந்த ட்ரோன்கள் இதெல்லாம் பறந்து போய் இங்கே தாக்குறதுக்கு அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் ஆகும். இவையெல்லாம் அமெரிக்காவுடைய உளவு செயற்கைக்கோள்களுக்கு தெரியாமல் இருந்திருக்காது. இதில் நமக்கு கிடைக்கிற தகவல் என்னன்னு சொன்னால், இந்த தாக்குதலுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்ததே அமெரிக்கா தான் என்ற மாதிரியான ஒரு செய்தி உலாவுகிறது. அமெரிக்காவுடைய ஜோ பைடனுக்கே தெரியாம பென்டகன் மற்றும் பென்டகன்ல இருக்கிற பாதுகாப்பு ஆலோசகர்களுடைய ரகசிய ஒத்துழைப்புடன் தான் ஈரான் தாக்கி இருக்கிறது. ஏன்னா அமெரிக்காவுடைய நலன்கள் தான் அங்கே முக்கியம். அமெரிக்காவுடைய பேச்சை தூக்கி எறிந்துவிட்டு அமெரிக்காவை கொஞ்சம் கூட மதிக்காமல் ஒரு கிள்ளுக்கீரையாக நினைத்து கொண்டு நடந்து கொண்டிருக்கிறார் நெதன்யாகு. இதனுடைய விளைவு அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய விளைவு உண்டாக்கும். உங்களுக்கு ஈரானுடைய 60 கிலோமீட்டர், ஈரானுடைய இந்த பெர்சியன் வளைகுடாவிலிருந்து 60 கிலோமீட்டர் இந்த பக்கம் வந்துட்டாவே சவுதி கடற்கரை வந்துடும். சவுதி அரேபியாவில் தான் அமெரிக்கர்களுடைய அராம்கோ, நார்த்ரோப் போன்ற எண்ணெய் கம்பெனிகள் இருக்கு. அப்படியே கத்தார், பஹ்ரைன், அபுதாபி, துபாய் போன்ற எண்ணெய் வள நாடுகள், ஓமான், இதெல்லாம் இந்த கடற்கரை, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ், இந்த பெர்சியன் வளைகுடாவில் தான் இருக்கிறாங்க. இது ஃபுல்லாகவே இங்கே தான் அமெரிக்கனுடைய மிகப்பெரிய கம்பெனிகள் இருக்கு. ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில், சவுதியினுடைய ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில் எண்ணெய் எடுக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு பல ட்ரில்லியன் டாலர்கள் பெருமானம் உள்ள கட்டுமானங்கள், கம்பெனிகள், வருமானத்தை ஈட்டி தருகின்ற மிகப்பெரிய விஷயம்லாம் அங்கே தான் இருக்குது. இதையெல்லாம் பாதுகாக்கணும் அமெரிக்கா. வெறும் 60 கிலோமீட்டர் தான் இருக்குது ஈரானுக்கும் அமெரிக்க கம்பெனிகளுக்கும் இடையில். இதையெல்லாம் அமெரிக்கா எடை போட்டு தான், இதையெல்லாம் பார்த்து தான் நீ சொல்கிறத கேளு, காசாவில் அடிக்காத. என்ன, இப்போது அமெரிக்காவுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் அரபு நாடுகள் திரும்பி இருக்கிறாங்க. முதல்ல அமெரிக்கா வச்சது தான் சட்டமாக இருந்தது. ஆனால் இப்போ எங்கள் நாடுகளில் உங்கள் படையில் வைக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஈராக் குவைட் வார் வரும்போது வேறு மாதிரியான விஷயம். ஈராக்குடைய ஆக்கிரமிப்பிலிருந்து குவைட்டை விடுவிப்பதற்கு அரபு நாடுகள் முழுவதுமே அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் இப்போது அப்படி அல்ல. இது பாலஸ்தீனிய பிரச்சனை. பாலஸ்தீன பிரச்சனையில் அரபு நாடுகள் முழுவதுமே தெரிந்தோ தெரியாமலோ, விரும்பியோ விரும்பாமலோ பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகத்தான் இருக்கணும். இன்றைக்கு சர்வதேச அளவிலும் கூட உலக மக்கள் நிறைய பேர் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக இருக்கும்போது அங்கிருந்து மாறுபட்டு நின்றால் அங்கே இருக்கிற மன்னராட்சியெல்லாம் தூக்கி எறியப்படும், மக்கள் பொங்கி எழுவார்கள். ஆகவே அதை நினைச்சு அவங்க பயப்படுறாங்க. இதில் அமெரிக்கா தாம் தூம்னு குதிச்சாங்க. ஈரான்
அடித்த உடனே. ஆனால் இதெல்லாம் ஐவாஷ். சரி, அமெரிக்கா இந்த மாதிரி உண்மையிலே அமெரிக்கா ஈரான் மேல் மோதுமா, ஈரானோடு மோதுமா அப்படின்னா மிகப்பெரிய வரலாறுலாம் இருக்கு. 1979 நடந்த ஈரானிய இஸ்லாமிக் புரட்சியில் அமெரிக்கா மிகப்பெரிய அடி வாங்கி ஓடி போயிட்டாங்க. அங்கிருந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அடி கொடுக்கப்பட்டது. மன்னர் ஷா பெஹ்லவி ஈரானுடைய எல்லா சொத்து பத்துக்களையும், ஈரானுடைய வளங்களை எல்லாம் பல்வேறு ஃப்ளைட்டில் ஏற்றிக்கிட்டு அமெரிக்கா போயிட்டார். இது ஒரு தீராத பிரச்சனை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும். ஈரானுடைய வளங்கள் முழுவதையும் அமெரிக்கா சுரண்டி விட்டதாக இன்று வரை குற்றச்சாட்டு இருக்கிறது. இன்று வரை ஷாவுடைய சொத்துக்களை கேட்குறாங்க அவங்க. அதற்காகத்தான் அமெரிக்க எம்பசியில் இருந்த அந்த அம்பாசடர், அந்த ஊழியர்களை எல்லாம் பிடித்து வைத்துக் கொண்டு கிட்டத்தட்ட 425 நாட்கள் பிணை கைதிகளாக ஈரானில் வச்சுருந்தாங்க ஈரானிய புரட்சியாளர்கள். அப்போ அவர் ரீகன், ரொனால்டு ரீகன், அவர் அந்த ஈரான் ஈராக் வார் அப்போ நடந்துக்கிட்டு இருந்தது. அந்த சமயத்தில் ஈரானுக்கு தேவைப்படுற சில ஆயுதங்களை எல்லாம் அவர் ரகசியமாக கொடுத்து இந்த பிணை கைதிகளை மீட்டதாக ஒரு குற்றச்சாட்டு ரொனால்டு ரீகன் மேலே வந்தது. அப்புறம் அதிலிருந்து அவர் தப்பிச்சார்னு வச்சுக்கிறோங்க. இந்த மாதிரியெல்லாம் நடந்தது. ஆகவே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே உள்ள நட்பு மற்றும் எதிர் முகாம் இதெல்லாம் பிரிக்க முடியாத பந்தம். பல்வேறு காலகட்டங்களாக அது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் வருது, இன்றைக்கு வரைக்கும் தொடர்கிறது. டிப்ளமேட்டிக் உறவுகளும் இருக்க தான் செய்யுது. ஆனால் அமெரிக்கா ஈரானோடு தரை யுத்தம் நடத்துமா இஸ்ரேலுக்கு ஆதரவாக என்றால் நடத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. எந்த பக்கம் இறங்குவாங்க? ஈரானுடைய கிழக்கு பகுதியில் ஆப்கானிஸ்தான் இருக்குது, பாகிஸ்தான் இருக்குது. பாகிஸ்தானில் என்னைக்கு போய் ஒசாமா பின் லேடனை கொண்டாங்களோ அதோட பாகிஸ்தான் முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு, அமெரிக்காவுக்கு. ஆப்கானிஸ்தானத்திலிருந்து வெளியேறிட்டாங்க. ஸோ அந்த பக்கத்திலிருந்து வர முடியாது. அதுக்கடுத்து போனால் அந்த பக்கம் இன்னொரு கொஞ்சம் தெற்கு பக்கம், தெற்கு வடக்கு அந்த சைடில் டர்க்மெனிஸ்தான், காஸ்பியன் கடல். அதன் பிறகு அந்த ரஷ்ய எல்லைகள் அது ஆரம்பிச்சிடும். ரஷ்ய எல்லைகள், டர்க்மெனிஸ்தான் இதெல்லாம் வரும்போது ரஷ்யாவுக்கு ரொம்ப பக்கம் ஈரான். ரஷ்ய படைகள் நுழைவதற்கு இதுக்கெல்லாம் ரொம்ப பக்கம் ஈரானுக்கு பக்கம். அமெரிக்கா இறங்கணுமா, படைகளை இறக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வாய்ப்பு, அவங்க கேரியர்ஸில் கொண்டுகிட்டு அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக பெர்சியன் வளைகுடாவில் ஈரானிய கடற்கரை இல்லை இறங்கணும். அது நார்மண்டி டீடே நார்மண்டி மாதிரி இறங்கணும். அது தற்கொலை முயற்சி. பல்லாயிரம் அமெரிக்க சோல்ஜர்கள் கொல்லப்படுவார்கள். மிகப்பெரிய விளைவுகளை உண்டாக்கும். இதெல்லாம் தெரியும் அமெரிக்காவுக்கு. அதனால் அவங்க நகட்டி கொடுத்து ஒரு மாதிரி இதை சமாளிக்கத்தான் பார்ப்பாங்களே ஒழிய ஈரானோடு ஒருபோதும் நேரடி யுத்தத்திற்கு அமெரிக்கா போகாது. இதுதான் உண்மை. போனால் கதை முடிந்தது, அமெரிக்காவுடைய கதை. அந்த ஒரு இதுக்குள்ள போய் மாட்டிக்கிற மாட்டாங்க. ஒரு பொறி மாதிரி அது. சுற்றிலும் சிரியா, இந்த பக்கம் ஜோர்டான், அந்த பக்கம் ஈரான், அந்த பக்கம் ரஷ்யா, இதுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டா அமெரிக்கர்களால் சப்ளை லைன்ஸ் எதுவுமே சரியாக வராது. சவுதியெல்லாம் இடமே கொடுக்க மாட்டாங்க. அதனால் இந்த விஷயத்தை அமெரிக்கா தான் இந்த இஸ்ரேலை தட்டி வைக்க வேண்டும். அவன் தட்டுனான்னா, ஈரான் தட்டுனான்னா இவன் பயப்படுவான், இனி பேச்சுவார்த்தைக்கு வருவான் என்ற ஒரு இஸ்ரேல் பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடும், வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு நிலையில் தான் அமெரிக்காவுடைய கிரீன் சிக்னல் கொடுத்து தான் அடிச்சிருக்காங்கிறது பரவலாக மேல்மட்டத்தில் நடக்கின்ற, அந்த மேல்மட்டத்தில் இருக்கின்ற செய்தி. இப்படியும் நடந்திருக்கலாம். ஆனால் ஈரான் இப்போ அடிச்சிருக்க இந்த ட்ரோன்ஸ் மற்றும் இந்த ஏவுகணைன்னு சொல்கிறாங்கல்ல, அது செப்பரபிள். அதாவது ஈரான் அடித்த பெரும்பாலான இது செப்பரபிள்ங்கிறாங்க. அந்த எல்லைக்கு போன உடனே, அந்த டார்கெட்டுக்கு போனதுக்கு பிறகு அந்த வார்ஹெட், அந்த ராக்கெட்டில் இருக்கிற வார்ஹெட் தனியாக பிரிஞ்சு போய் அடிக்கும். அந்த அளவுக்கு அவங்க டெவலப் பண்ணிட்டாங்க ஈரான். ட்ரோன் அட்டாக்லையும் அந்த ஏவுகணை, இந்த மாதிரி சிறிய ஏவுகணை விஷயத்திலையும் நம்பர் 1 இந்தியா, இன்றைக்கு உலகத்திலேயே நம்பர் 1ஆக ஈரான் இருக்கிறாங்க. அதனால இது ஈரானுடைய தாக்குதல் என்பது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் என்றால், சில விமானங்கள் தகர்க்கப்பட்டிருக்குது. விமான தளம், அங்கே இருக்கிற அம்யூனிஷன், அந்த ஆயுதங்கள்லாம் தீப்பற்றி எரிந்திருக்கின்றது, அது நடந்திருக்கிறது. ஆனால் மிகப்பெரிய சேதத்தை உருவாக்கக்கூடிய மிசைல்ஸ், இப்போ இந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸ்,
கண்டம் விட்டு கண்டம் தாங்கிற மிசைல்ஸ் மாதிரி இதெல்லாம் அவங்க அடிக்கலை. இது ஜஸ்ட்டு ஹிஸ்புல்லா அடித்தது, அதாவது ஹமாஸ் அடித்ததிலிருந்து கொஞ்சம் மேம்பட்ட விஷயம்தான். ஆனால் சேதம் உண்டாகி இருக்கிறது, இஸ்ரேலுக்கு சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஈரான் பயமுறுத்தி இருக்கிறாங்க. ட்ரோன்களையும் ராக்கெட்டுகளையும் ஏவுகணையும் சிறிய ரக ஏவுகணைகளையும் மழை போல் பொழிவோம், எங்களை தடுப்பதற்கு எந்த சக்தியும் கிடையாது என்று ஒரு எச்சரிக்கை வார்னிங்கை கொடுத்திருக்குது ஈரான். பார்க்கலாம், இஸ்ரேல் இந்த அளவில் அவங்களோட பேச்சுவார்த்தைக்கு வந்து காசாவிலையும் தாக்குதலை நிறுத்தி பாலஸ்தீனர்களுக்கு சுயாட்சி தனி நாடு உரிமையை கொடுப்பார்களா, அதற்கான அழுத்தம் சர்வதேச அளவிலே வருமா என்பதை வரும் நாட்களில் பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொலியிலே உங்களை சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.